இப்போ ஃபைனல் தேர்ட் ரெசிபி என்ன நமக்காக ஸ்ரீபாலா செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மேம், இப்போ தேர்ட் ரெசிபி எங்களுக்கா என்ன செய்ய போறீங்க? சிகப்பரிசி வச்சு மோர் களி. சூப்பர். சோ சிகப்பரிசி வச்சு இப்ப நமக்காக ஸ்ரீபாலா அவர்கள் மோர் களி செய்ய போறாங்க. செய்ய ஆரம்பிக்கலாம். மோர் களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிவப்பரிசி மாவு, உப்பு, நிலக்கடலை, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், கடுகு, தயிர். இது காயட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த சிகப்பரிசியை பத்தி சொல்றேன். இது சிகப்பரிசியை எடுத்து கலைஞ்சு நல்ல நிழல் உணர்த்திட்டு அதை நம்ம அரைச்சுக்கணும். மிக்சியில கூட அரைக்கலாம். மிக்சியில அரைச்சா அவ்வளவா அது வரும். மெஷின்ல கொடுத்துட்டு இதோட பதம் பாத்தீங்கன்னா இப்படி நம்ம எடுத்து இப்படி ஒரு கோலம் போடுற அளவுக்கு வரணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண ரைஸ் இது. இது நம்ம இப்போ தயிரை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகே. நான் திக்கு தயிர் ஊட்டத்தினால நம்ம தண்ணி ஆட் பண்றோம். இல்லைன்னா நீங்க மோரா கூட ஊத்தி வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இதுல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா தான் தேவை. ஏன்னா அது நல்லா கலந்து வரணும். அதனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கேன். ஓகே. சோ இப்ப களி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்ப, ஆமா, கேழ்வரகு, அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கு. இந்த சிகப்பரிசி அதோட நீங்க ஸ்டார்டிங்லேயே அந்த மோர்ல ஊற வைக்கிற ப்ராசஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது நம்மளுக்கு மோர் களின்னு ரெகுலரா இந்த கும்பகோணம் அக்ரஹாரத்துல உண்டான ஒரு ரெசிபி அது. அதை நான் அரிசி அந்த ரெகுலர் அரிசி மாவுக்கு பதிலா சிகப்பரிசி பண்றேன். வேர்க்கடலை ஆட் பண்றேன். ஓகே. காஞ்செடுத்து இப்ப கடுகு போடலாம். கடலை பருப்பு. இது எவ்வளவு நேரத்துல செய்யலாமா? இது உங்களுக்கு மொத்தமாவே ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அது ஒரு ஊறுற டைமோட சேர்த்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் சேர்த்து அந்த ஒரே டைம்ல. இல்லைன்னா நீங்க அது வெயிட் பண்ணணுங்கும் போது 25 நிமிஷம், அரை மணி நேரம் ஆயிடும். ஓகே. சோ இத பண்ணிட்டு இது அடுப்புல இதை போட்டுட்டு அதை பண்ணீங்கன்னாக்க பேரலல் ஆக்டிவிட்டி ஆயிடும். ஓகே. இப்ப கருவேப்பிலை. இப்போ இந்த காரமே இதுக்கு மிளகாய்த்தல் காரம் தான். ஓகே. இதுல மோர் மிளகாய் இருந்தாலும் மோர் மிளகாய் ஆட் பண்ணலாம். மோர் மிளகாய் ஆட் பண்ணீங்கன்னா உப்பு நீங்க கேர்ஃபுல்லா போடணும். ஆமா. ஏன்னா அதுல இருக்கிற ஆல்ரெடி ஆமா இருக்கும். சோ பார்த்து தான் போடணும். நான் இப்ப வெறும் மிளகாய் தான் ஆட் பண்றேன். ஓகே. நான் கிள்ளி போடுறதுனால அந்த விரையோட அந்த காரம் அதுல இறங்கும். இந்த ட்ரெடிஷனலா இருக்கிறவங்க வேர்க்கடலை போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டுமே வேர்க்கடலை ஆட் பண்றேன். வேர்க்கடலை கொடுங்க. சோ அதோட இப்ப இந்த வேர்க்கடலை, கடலை பருப்பு எல்லாம் சேர்க்கும் போது அந்த களிக்கு கொஞ்சம் நமக்கு அந்த கடக்கா கொஞ்சம் அந்த டேஸ்ட் கூடுதலா இருக்கும். ஆமா. ஒரு 1/4 கப்ல இருந்து கொஞ்சம் அந்த மாதிரி சும்மா கொஞ்சமா போட்டீங்கன்னா கூட போதும். ஒரு ஃபிளேவருக்கு தான். இப்ப இந்த நல்ல வேர்க்கடலை நல்லா வெந்து இதாயிடுச்சு, வதங்கிடுச்சு. நம்ம இப்ப இத ஆட் பண்றோம். ஓகே. தண்ணியும் கொஞ்சம் உடனே ஆட் பண்ணிடணும். நம்ம அதுல ஆல்ரெடி உப்பு போட்டதுனால ஃபர்தரா உப்பு போட போறது இல்ல. ஓகே. வேர்க்கடலை நல்லா அந்த எண்ணெயில வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, மோர் அல்லது தயிர்ல ஊற வச்சிருந்த அந்த சிகப்பரிசி மாவு அதை இப்ப அந்த கலவையில சேர்த்துட்டாங்க. இப்ப இதுல உப்பு போட்டுடலாம். சூப்பர்.
அப்படியே சேர்ந்து ஒண்ணா வந்துரும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் இதுல விடுறோம். இத பதப்படுத்தின மாவுங்கிறதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. சுத்தி விட்டுட்டு களி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஊத்துறாங்க. இது ஆயிடுச்சு. இப்போ சிகப்பரிசி மாவு களி சூப்பர்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. ஸோ நான் இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அஃப்கோர்ஸ் நம்மள நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன ஒரு ஃபார்மட் மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுல வந்து இப்ப புதுமையா மேம் வந்து 2-3 இன்கிரிடியன்ட்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி இதை வந்து நமக்காக செஞ்சிருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸலன்ட் மேம். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த அரிசி வந்து பதப்படுத்தினது நீங்க ஆல்ரெடி சொன்னபடி அதோட வந்து அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சது வந்து ரொம்ப அந்த டேஸ்ட் தனிச்சு தெரியுது. அதே மாதிரி அந்த நரநரப்புக்கு நீங்க ஆட் பண்ண அந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தோட பிளேவரும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. மோர்களி செய்யும் முறை: சிவப்பரிசி மாவுடன் தயிர் சேர்த்து கலக்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கிளறி ஊற வைக்கவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, மிளகாய் வத்தல், வேர்க்கடலை ஆகியவற்றை சேர்த்து நன்கு வறுக்கவும். இதோடு சிவப்பரிசி மாவு தயிரோடு சேர்த்த கலவையை சேர்த்து தண்ணீர் ஊற்றி கிளற வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறவும். சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி பரிமாறினால் மோர்களி தயார். இது நிச்சயமா உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மார்க் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.